ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு நல்ல ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ப்ளூபெர்ரி லெமனேட். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் நிறைய ப்ளூபெர்ரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ப்ளூபெர்ரியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உள்ள இந்த ஃப்ரூட்டை நீங்கள் கிடைக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புதினா தேவைப்படும். இப்போ வாங்க நம்ம ப்ளூபெர்ரியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி இதை குக் பண்ணுறதுக்கு அவனில் வச்சு தான் குக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நல்லா ஹீட் ரெசிஸ்டண்ட்டான பவுல் பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அவனில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிட்டோன்னா நல்லா குக் ஆகிரும். நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு பண்ணுறதா இருந்தால் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ளூபெர்ரிஸ் நல்லா சிரப் வெளியில் ரிலீஸ் ஆகியிருக்கு பாருங்கள். அவ்வளோ திக்கான சிரப்ஸ் இருக்குது. நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆற விடுவோம். ஸோ இந்த நேரம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் லெமன் ஒன்று எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 லெமன் தேவைப்படும். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் லெமனைட் ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 கப்பு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்மளோட ப்ளூபெர்ரி சிரப் நல்லா ஆறிடுச்சு. இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ப்ளூபெர்ரிஸை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 தடவை பல்ஸ் மோடில் அடித்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகான திக்கான சிரப் நமக்கு கிடச்சிருக்கு. இதை ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிரப் கூட நான் பவுடர் சுகர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் சுகர் டேஸ்ட்டுக்கு விருப்பப்படி நீங்கள் 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளூபெர்ரி சிரப் உண்டாக்குன அந்த பவுலில் இருக்கிற சிரப்ஸையும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா கொஞ்சமாக புதினா லீஃப் கையிலையே கிள்ளி போட்டுக்கோங்க. கையில் கிள்ளி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ கொஞ்சமாக லெமன் ஒரு 3-4 பீசஸ் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஜில்லுன்னு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவு தான் ஒரு சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ப்ளூபெர்ரிஸ் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூபெர்ரி கிடைக்கலன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரியில் கூட இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கப்பில் சர்வ் பண்ணிடலாம். இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.